ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டான சங்கரா மீன் குழம்பு செஞ்சிடலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் சூடானதுமே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, சீரகம், வெந்தயம் சேர்த்துக்கிறேங்க. அதில் 2 பச்சை மிளகாவையும் கீரி சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே 10 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. இது கூடவே மீடியம் சைஸில் இருக்கிற 2 தக்காளியும் கட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. இது கூடவே மஞ்சள் தூள், குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. கலருக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. இந்த டைமில் பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கிறேங்க. இந்த டைமில் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது க்ளீன் பண்ணி வச்சுருக்க சங்கரா மீனையும் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. மீன் நல்லா வெந்து இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம இறக்க வேண்டியது தாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.